ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். தம்பதிகளுக்குள் உடல் நலம் சரியில்லாமல் போகும் காலம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ எந்தெந்த காலகட்டத்திலே உடல் நலம் சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலம் அறிதல். எப்படி நாம் அறியறது, ஜாதகத்தில் அது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டதிபதி யாரோ அந்த இரண்டாம் வீட்டதிபதியின் ஸ்புடத்திலிருந்து யமகண்டன் என்னும் உபகிரகத்தின் ஸ்புடத்தினை கழிக்கும் போது எந்த தொகை வருகிறதோ, ஏதோ ஒரு தொகை வரும். அந்த தொகையினை எந்த வீடு எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசியிலே கோச்சார குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் அந்த ஜாதகனுடைய மனைவி அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் சிறப்பை தரும். ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகனுக்கு மனைவியால் பிரச்சனைகள் வரும். எது என்ன எப்படி எந்த முறையிலே அப்படின்னா, நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மருத்துவ செலவுகள். இதனால் அந்த ஜாதகனுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டதிபதியின் ஸ்புடத்திலிருந்து குளிகன் என்னும் ஸ்புடத்தினை கழிக்கும்போது ஏதோ ஒரு தொகை வரும். அந்த தொகை எந்த ராசியில் வருகிறதோ, அதாவது 360க்கு மேலே வந்துட்டா இரண்டையும், அதாவது கூட்டும்போது தான் அதிகமாக வரும், கழிக்கும்போது அளவுகள் மாறாது. அது என்ன தொகையோ அது வரும். அந்த ஒரு வீட்டிலிருந்து கோச்சார சனி பகவான் அந்த இடத்தில் பிரவேசிக்கும் காலம், நெருங்கும் காலம், அந்த இடத்திற்கு வரும் காலம், அந்த ஜாதகனின் மனைவி நோய்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பை தரும். அதேபோல அவருடைய ஜென்ம ராசியிலே லக்னத்திற்கு 7க்குடையவன் யாரோ, எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டதிபதி நின்ற ஸ்புடம், அதிலிருந்து உபகிரகமாகிய மிருத்துவின் ஸ்புடத்தை, இதெல்லாம் தெரியணும், தெரிஞ்சாதான் இதை நம்ம பார்க்க முடியும். ஜோசியர் சொல்கிறாரு, நான் இல்லை, எந்த ஜோசியர் வேணாலும் சொல்லட்டும், நல்லது தான், தெரிந்து கொள்வது நல்லது தான். ஆனால் இதை எப்படி அறிவது, கண்டுபிடிப்பது, மிருத்து அது என்ன அப்படின்னா தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த மிருத்துவின் ஸ்புடத்தை கழிக்கணும். எதிலிருந்து எது கழிக்கிறது? அவருடைய ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டதிபதி யாரோ அவர் நின்ற ஸ்புடத்திலிருந்து உபகிரகமாகிய மிருத்துவின் ஸ்புடத்தை கழிக்கும் போது ஒரு தொகை வரும். அந்த தொகை அவருடைய ஜென்ம ராசியிலே எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடம் ஒரு மாதத்தை குறிக்கும். எந்த மாதம்? இதை எப்படி அறிவதுன்னா, சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி அப்படின்னு 12 மாதங்களாக நமது ராசி கட்டங்களை நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்போ நான் மேற்கூறிய தொகை எந்த ஒரு அளவு வரும்னு சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு அளவு வரும் கழிக்கும்போது, அது எந்த இடத்தில் அமர்கிறதோ, அது எந்த மாதத்தில் அது வருகிறதோ, அந்த இடம் தான் அந்த மாதம், அவ்வளோதான். அந்த மாதத்தில் ஜாதகன்
அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா அதில் விரயங்கள், மருத்துவ ரீதியான செலவுகள், உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அந்த ஜாதகன் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. வணக்கம்.